ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இந்த டே பார்த்தீங்க அப்படின்னா கவனோட பர்த்டே அன்னைக்கு எடுத்தது. ஜூன் 8 அன்றைக்கி எடுத்தது. காலையில் பார்த்திங்கன்னா 7 o'clock தான் ஏஞ்சிது. மேலே கொஞ்சம் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் கீழே வந்தேன். நைட்டு தூங்க போனதும் ரொம்ப லேட்டாக தான் தூங்க போனேன். அன்றைக்கி நாள் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ அதனால் ஷார்ட்ஸுக்கு அது கொஞ்சம் லேட் ஆனதுனால லேட்டாக தூங்கிட்டு லேட்டாக தான் எழுந்திரிச்சு வந்தேன். இன்றைக்கி காலையில் நமக்கு என்ன வேலை அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு நான் ஆனின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் வந்துட்டு சொல்லியிருப்பேன். அவங்க வந்துட்டு என் கூட டீச்சராக இருந்தாங்க. 2வது ரொம்ப என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவங்க என்னை விட ரொம்ப சின்ன பொண்ணு. சிஸ்டர் ஃபீல் தான் வச்சுக்கோங்களேன். எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு 2 வருஷமாக அவங்க கூட தமிழ் ஸ்கூலில் ஒன்றா இருந்துட்டோம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாங்க சிஸ்டர் அப்படின்ற ஃபீலில். ஸோ அதனால் அவங்களுக்கு வளைகாப்பு அப்படின்றதுனால நான் வந்துட்டு வெளில எங்கேயும் போவேணாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு சண்டே அதுமா பர்த்டே வருது, நம்ம வெளியில் எங்கேயாவது போயிடலாம், லைக் வாட்டர் பார்க் அது மாதிரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க நிறைய பேர் வந்து இந்தியா போயிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இந்தியா போயிட்டாங்க. நம்மளும் இங்கே இருந்துட்டு அன்னைக்குன்னு பார்த்து இல்லாமல் போயிட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நோ ட்ரிப்புன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. அதனால் ட்ரிப் எதுவும் பிளான் பண்ணல. இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா, அவங்களோட வளைகாப்புக்கு போயிட்டு கவனுக்கு வந்துட்டு வீட்டில் கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமெண்ட் என்ன வந்துருந்துச்சு அப்படின்னா, ஏன் பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டேறீங்க? இங்கே ஃப்ரெண்ட்ஸுமே கேட்டாங்க, ஏன் யாரும் இன்வைட் பண்ண மாட்டேறீங்க, ஏன் செலிப்ரேட் பண்ண மாட்டேறீங்க அப்படின்ட்டு. ஒரு 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 குட்டி ஒரு ஒரு வகையான ஒரு ஃபீலிங்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த சேனல் அப்படின்றது நான் என்ன நினைக்கிறேன், என் ஃபேமிலி என்னை பற்றின விஷயங்கள் தான் நிறைய இருக்கும். ஸோ அதனால் மற்றவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். நிறைய பேர் ஞாபகம் வச்சு விஷ் பண்ணிங்க. நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விஷ் பண்ணிங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃபுல் ட்ரே சக்கரை பொங்கலும் ஒரு ஃபுல் ட்ரே கேசரியும் வந்து பண்ணணும். ஸோ பேபி ஷவருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ பிளான் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் அளவு வந்து சொல்கிறேன். அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன் நிறைய இதில் வந்துட்டு. நிறைய வீடியோஸில் வந்து சக்கரை பொங்கலோட ரெசிபி சொல்லியிருப்பேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோலேயுமே சொல்லியிருக்கேன். அளவு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 1/2 4 கப்பு வந்துட்டு 3லேருந்து 4 கப்பு எடுத்துக்கலாம் தலை தட்டி எடுக்கும்போது. ஸோ அரிசி எடுத்துக்கிட்டேன். இதே அளவுக்கு பருப்பும் போட்டிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு அக்கார வடிசல் சாப்பிடுவாங்க தெரியுமா, ஓரளவுக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும் பருப்பும் இதுவும் எடுத்துக்கும் போது. நீங்கள் அக்கார வடிசலுக்கு பால் நிறையா ஊற்றி செய்வாங்க. ஆனால் இதில் பருப்பும் இதுவும் போடும்போது அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். நான் சுகர் சாப்பிட மாட்டேன். ஆனால் நிறைய பேர் அங்கே சாப்பிட்டுட்டு சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. குட்டி குட்டி டிப்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஏன்னா அதுதான் சக்கரை பொங்கலில் வந்துட்டு நமக்கு டேஸ்ட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இன்னொன்று, சக்கரை பொங்கல் அடி பிடிச்சிடாமல் பண்ணணுங்க. அது மட்டும்தான் அதில் விஷயம். ஒரு இடத்துல அடி பிடிச்சிது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் ஸ்வீட்டுமே வந்துட்டு ஸ்மைல் ஆகிடும். சக்கரை பொங்கலுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு குணம் இருக்குது. ஸோ அதனால் அந்த குட்டி குட்டி விஷயங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கவனை ஏஞ்சி வந்தோடனே அவனுக்கு ஒரு பெரிய ஹக் கொடுத்து பர்த்டே விஷ் பண்ணியாச்சு. அவர் வந்துட்டு எந்திரிச்சு வந்தோன்னே சொல்கிறாரு, நான் என்னை வந்து பர்த்டே பாய், இன்னைக்கு வந்து யாரும் திட்டக்கூடாது, யாரும் அடிக்கக்கூடாது, அதனால் நான் வந்துட்டு நானும் குட்டாக இருந்துப்பேன், என்னை யாரும் ஒன்றா திட்டாதீங்க அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு அவங்க ஏஞ்சி வந்து அம்மா குட் மார்னிங் அப்படின்னாரா. நான் வந்து கவனிக்கல ஃபஸ்ட்டு. அம்மா மறந்துட்டிங்களா அப்படின்னா, என்ன அப்படின்னா, இல்லை என்னோடய பர்த்டேல இன்றைக்கி அப்படின்னா. ஸோ அதனால் அந்த எதிர்பார்ப்பு பாருங்கள் குழந்தைங்களுக்கு இருக்குது. ஸோ அதுதான் நான் வந்து யோசிச்சுட்ருந்தேன். ஓகே, ஏன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலன்னு சொல்லி கேட்டிங்க இல்லையா? மோஸ்ட்லி எனக்கு வந்துட்டு இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுல பெரும்பாலும் எப்போயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. நான் அப்படி சப்போஸ் எப்போயாவது எனக்காக அந்த வலுக்கட்டாயமாக இன்ட்ரெஸ்ட்டை வர வச்சுக்கிட்டு நான் பண்ணால் கூட அதில் எனக்கு என்னமோ ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்ஸே எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. பின்னாடி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் காசிப் படிக்கிறது, அப்படி இல்லைன்னா இப்போ எல்லாருக்கும் அந்த எப்படி சொல்கிறது, இந்த வீட்டு விசேஷம் அப்படின்னா மனசார போய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் வந்து கடந்து வந்துட்டேன். ஸ்டார்டிங்லேருந்தே கபிலன் பர்த்டேவாக இருக்கட்டும், கவன் பர்த்டேவாக இருக்கட்டும், அந்த டைமில் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸே ஆகும்.
அதனால் அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பர்த்டே பண்ணுறதுக்கு பண்ணாமே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட் வந்துச்சு. மெயின் ரீசன் இந்த மைண்ட் செட் வரதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, என் தம்பியோட இழப்பு தான். நாங்கள் வந்துட்டு சொன்னேன், நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். வந்துட்டு 24 வயசு என் தம்பி வந்து டெத் ஆகும்போது. 24 வயசில் ஒரு குழந்தை இல்லை அப்படின்னும்போது அது எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும் அந்த ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு மொத்த சந்தோஷமும் போயிடுச்சு எங்கள் வீட்டிலேருந்து. அதுலேருந்து இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது, ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, இது எல்லாத்தையுமே நாங்கள் சுத்தமாக விட்டாச்சு. ஸோ பெருசாக நாங்கள் வந்துட்டு எதுவும் கொண்டாடுறோம் அப்படின்ற இதெல்லாம் இல்லை. பட் கவன் பிறந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிச்சுவேஷன் வந்து மாறுச்சு. எல்லாத்தையுமே வந்துட்டு திரும்பி வந்துட்டு ரீவைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பி லைஃப் வந்து வாழ ஆரம்பித்தோம். பட் அப்படி இருந்துமே சில பேர் கொடுக்குற அந்த நெகட்டிவிட்டிக்கு நம்ம பண்ணாமே இருந்துடலாம். பெஸ்ட்டு நம்ம குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணி தான் வந்துட்டு இந்த செலிப்ரேட் பண்ணுறதையே விட்டாச்சு. அதை என் குழந்தைங்களுக்கும் சொல்லி புரிய வச்சுட்ருக்கேன். ஹஸ்பண்டுக்கு என்ன அப்படின்னா, இங்கே நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது அவருக்கு வந்துட்டு வீட்டில் நம்ம பெரியவங்க, நம்ம ஃபேமிலியை சார்ந்தவங்க யாருமே இங்கே இல்லையே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மட்டும்தானே கூப்பிட்டு பண்ணுறோம் அப்படின்ற ஃபீலிங்ஸ் அவருக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கும் அது பண்ணும்போது ஒரு ஹாப்பியாக இல்லை, அவருக்கும் எல்லோரையும் கூப்பிடும்போது ஹாப்பியாக இல்லை அப்படின்றதுனாலே சுத்தமாக விட்டாச்சு. பட் இந்த வருஷம் தோணுச்சு, கவன் குட்டி வந்துட்டு வெளியில் பர்த்டே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை போல். எங்களை கேட்டு பார்த்தான், எங்களை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண பார்த்தான். பட் முடியல. அப்புறமா நான் ப்ராமிஸ் மட்டும் கொடுத்தேன், நெக்ஸ்ட் இயர் அம்மா கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு நீ எப்படி கேட்குறியோ அதே மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம வீட்டில் வகை வகையாக சமைச்சு போட்டு பர்த்டே பார்ட்டி வைக்கிறதுக்கு குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணணும் அப்படின்றதுல மட்டும் ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஸோ அதனால் அவன் என்ன கேட்குறானோ, என்ன ட்ரெஸ்ஸு கேட்குறானோ அதை மட்டும் அவனுக்கு கரெக்டாக வாங்கி கொடுத்துருவேன். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பெருசாக வந்துட்டு ஆடம்பரமாக பண்ணணும் அப்படின்ற ஆசைலாம் இல்லை. இந்த வீடு குடி போயிட்டு கொஞ்சம் பேரை நான் வந்து கூப்பிடாமல் இருந்திருந்தேன். அந்த டைமில் வந்து இன்வைட் பண்ண முடியல. ஏன்னா April 26 தான் இந்த வீடு பால் காய்ச்சணும். அந்த டைமில் வெதரும் இதுவாக இல்லை எங்களுக்கும். ரெண்டாவது ரொம்ப வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருந்துச்சு. எடுக்கிற முடிவு கரெக்டாக என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டென்ஷனில் அந்த டைமில் கொஞ்சம் பேர் மட்டும்தான் கூப்பிட முடிஞ்சுது. அதனால் அப்புறம் திரும்பி கவன் பர்த்டே வந்தப்போ கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வச்சோம். அதுதான் ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்லி வச்சது. பட் அது கூட பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், அந்தளவுக்கு இல்லை. அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரே ஒரு பர்த்டே கண்டிப்பாக உனக்கு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இந்த பர்த்டேக்கு. பார்ப்போம், ஹோப் அடுத்த வருஷம் சுச்சுவேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா இந்த ஜூன் மந்த் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மந்த். நான் வந்துட்டு ஒரு 13 இயர்ஸ் லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ண மந்த் இது. என்னோடய பர்த்டேவும் இந்த மந்தில் தான் வரும். கவன்குட்டி பிறந்ததும் இந்த மந்த்து தான். இந்த மந்தில் சந்தோஷம் நிறைய இருக்கிற மாதிரி, எத்தனை சந்தோஷம் இருந்தாலும் அதை விட ஒரே ஒரு இழப்பு ரொம்ப பெருசாக இருந்த போதும் இந்த மந்த்து தான். என் தம்பியோட டெத்தும் வந்து இந்த மந்த்து தான். ஸோ இந்த மந்த் ஜூன் அப்படின்றது எல்லாருக்கும் வசந்த காலம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அது வந்துட்டு மிக்ஸ்டு எமோஷ்னல் மந்த் அப்படின்னு சொல்லுவேன். எந்த இடத்துலையும் டவுன் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் என்னை வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து நானே தட்டி கொடுத்துட்டு அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன். பட் எது எப்படி இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அந்த எமோஷ்னல் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். அதனால தான் வந்துட்டு மோஸ்ட்லி அந்த நெக்ஸ்ட் இயர்னு கூட சொல்கிறேன் இல்லையா, அவனுக்கு எனக்கு அந்த எமோஷ்னல் வந்துட்டு என்னை டவுன் ஆக்காமல் இருந்துச்சு அப்படின்னா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப நான் இதுவாக இருப்பேன். மற்றவங்களுக்காக ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் எல்லோரும் வைக்கிறாங்க, நானும் வைக்கணும்னு சொல்லி வச்சுட்டு பின்னாடி வந்துட்டு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த டே கொண்டாடினதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஃபேமிலி கூட இருக்கணும், என் ஃபேமிலி கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுல தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பேன். இந்த நாள் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நான் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்கிறேன். ஏன்னா இந்த டே வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே காலையில் அவசரமாக கிளம்பி போயிட்டுருந்தோமா, அங்கே போயிட்டு ஆனி வந்துட்டு சர்ப்ரைஸாக கேக் அவனுக்கு வாங்கியிருந்துருக்காங்க. எனக்கு அது தெரியவே தெரியாது. அங்கே போயிட்டு தான் சொன்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் வந்துட்டு நான் எப்படி பீப்புள் வந்துட்டு எனக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, எனக்காக ஒரு நிமிஷம் அவங்க யோசிச்சுருந்தாங்க அப்படின்னா எனக்கு அவங்க எதுவும் பண்ணலாம் கூட வேண்டாம், ஒரு நிமிஷம் யோசிச்சுருந்தாங்க அப்படின்னா கூட நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் வாங்கி தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிஃப்ட் எனக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் என் இடத்துல இருந்து யோசிச்சுருந்தாங்க அப்படின்னா
அவங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இல்லை கடமைக்கு கொடுக்கணும், இன்றைக்கி போய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா, அது எனக்கு வந்து அவங்க எவ்வளோ தங்கத்திலே வாங்கி கொடுத்துருந்தா கூட எனக்கு அது ஸ்பெஷலாக தெரியாது. ஹஸ்பண்ட் கூட அப்படி தான் எனக்கு வந்துட்டு. ஏன்னா நிறைய கிஃப்டெல்லாம் வந்துட்டு வாங்கி கொடுத்தாங்கன்னா எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்துட்டு எனக்காக யோசித்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருந்தா கூட நான் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா மணி, பொருள் இது எல்லாத்தையும் தாண்டி நமக்காக அந்த ஒரு நிமிஷத்தை அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப பெரிய பொக்கிஷமாக நான் நினப்பேன். எனக்கு அந்த இடத்துல அப்படி தான் வந்துட்டு அந்த ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள அத்தனை தடவை பார்த்துக்கிட்டே இருந்தேன் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காகவும். ப்ளஸ் அவங்க எனக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க, சைட்டும் கொஞ்சம் அடிச்சிட்டு இருந்தேன் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அந்த எனக்காக கவனுக்காக யோசித்தது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ மூலிமா அவங்களுக்கு இன்னொரு தடவை தேங்க்ஸ் ஆனி அப்படின்னு கூட சொல்லிக்கிறேன். ஸோ சக்கரை பொங்கலுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெல்லம் போட்டுட்டு நெய் வந்துட்டு சும்மாவே அப்படியே மேலே ஊற்றிடணுங்க. அந்த வெல்லம் கரையும் போதே நெய்யும் வந்து ரைஸ் கூட போய் நல்லா பிளெண்ட் ஆகி நெய் எல்லாம் உள்ளே போயிடணும். உள்ளே போயிட்டு திரும்பி நல்லா உள்ளேயே வெந்து 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 நம்ம புளிக்குழம்புக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஊற்றின நெய் வந்துட்டு அப்படியே சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும். அந்த வரைக்கும் ஸ்லோவாக அப்படியே இருக்கணுங்க. அப்படி இருந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சுக்கு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இது 3ம் கண்டிப்பாக போடணும். இது 3ம் போட்டுட்டு அந்த மாதிரி நெய் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா கோயிலில் கொடுக்குற அதே சக்கரை பொங்கல் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் செய்யும்போது வரும். இதுதான் குட்டி ட்ரிக்கு ஃபாலோ பண்ணுறது. ஆனால் என்ன ஒன்று, ரொம்ப ரொம்ப பருப்பும் அரிசியும் ஈக்குவலாக போட்டிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி மட்டும் பிடிச்சிடாமல். ஏன்னா பாசி பருப்பு கண்டிப்பாக அடியில் போய்ட்டு அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெய்யும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும். நான் வந்துட்டு ரொம்ப தாராளமாக அந்த ஒரு பாட்டில் நெய் வந்துட்டு ஃபுல்லாக சக்கரை பொங்கலுக்கே ஊற்றிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அதே மாதிரி வெந்ததும் பொறுமையாகவே தான் வெந்துச்சு. அதே மாதிரி கேசரி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். கேசரி வந்துட்டு நீங்கள் போய் திரும்பி சாப்பிடும்போதும் உங்களுக்கு பதம் வந்துட்டு அப்படியே இருக்கணும், கல் மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ 1:4 அப்படின்ற ரேஷியோவில் தண்ணி வச்சு பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும். அங்கங்கே கட்டி படுற மாதிரி தான் இருக்கும், எடுத்து மசிச்சு விட்டீங்க அப்படின்னா சரியாயிடும். ஸோ அது கரெக்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் சாப்பிடும்போது பதம் நல்லாவே இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கூட நல்லா தான் இருக்கும். நான் வந்து டைம் ஆகிடுச்சு ஆல்ரெடி, கரெக்டான டைம் தான். ஸோ உடனே லஞ்சுக்கு சாப்பிட்ருவாங்கன்றதுனால கொஞ்சம் இந்த பதத்துக்கு வச்சுட்டேன். சக்கரை பொங்கலும் பாருங்கள், எடுத்து ஊற்றும் போது இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் வந்து கல்லாட்டம் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி லைட்டாக அரிசி வந்துட்டு கீழே இவ்வளோ மேலே இருக்கு இல்லையா, கீழே பார்த்தீங்க அப்படின்னா அரிசி தான் போய் தங்கியிருந்துச்சு. எடுத்து கலந்து விட்டோன்னே சூப்பராகிடுச்சு. அடி மட்டும் பிடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சக்கரை பொங்கல் சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும். எனக்கு வந்து சுத்தமாக அடியெல்லாம் பிடிக்கவே இல்லை, அரிசியாக வந்து கீழே இருந்துச்சு, ஏன்னா அது லிக்விடாக இருக்கும்போது. ஆனால் எடுத்து கொட்டினதுக்கப்புறம் பதம் சூப்பராக இருந்துச்சு. அங்கே நிறைய கமெண்ட் வந்ததே சக்கரை பொங்கலுக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன், கரெக்டாக ஸ்வீட்டை போட்டிருக்கேனான்னு மட்டும் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். தேங்க்யூ பட் எல்லாருக்கும் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னதுக்கு. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு தாளித்து கொட்டுவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து அவ்வளோ நெய் ஊற்றக்கூடாது. ஏன்னா முதல்ல நிறைய நெய் ஊற்றிடணும். முந்திரி பருப்பு தாளித்து கொட்டும்போது கொஞ்சமாக நெய் ஊற்றுனீங்கன்னா போதும். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஊற்றுற நெய் தான் உங்களுக்கு வந்து போயிட்டு நல்லா வந்துட்டு சாப்பாட்டு கூடையும் உங்களை அந்த பருப்பு கூடையும் சேர்ந்து அடி பிடிக்காமல் அந்த வெல்லமும் கரைஞ்சி நீங்கள் சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்லேயும் அந்த நெய்யோட வாசனையோடு சாப்பிடுவீங்க. ஸோ அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் மறக்காமல் பச்சை கற்பூரம், ஏலக்காய், சுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா பருப்பும் எல்லாமே இருக்கும்போது, பருப்பு வெல்லம், நெய் எல்லாம் இருக்கும்போது நமக்கு நெஞ்சு கரிப்பு வந்து இருப்போம். அப்போ சுக்கு பவுடர் வந்து போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த நெஞ்சு கரிப்பு இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெரைட்டி ரைஸ் நிறைய சாப்பிடும்போது சக்கரை பொங்கல் சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சுக்கு போடணும். ஸோ எல்லாம் போட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் நான் சாப்பிட்ல அப்படின்னாலும் சாப்பிட்டு மற்றவங்க சொன்னாங்கல்ல என்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அடுத்து பேக்கிங் தான் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. 10:30க்கு அங்கே இருக்கணும் அப்படின்னாங்க, ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கிஃப்ட் கார்டை வந்துட்டு ஹஸ்பண்டை வாங்கி வைக்க சொன்னேன், மறந்துட்டாங்க போல். ஸோ அதனால் சாப்பாடை காரில் ஏற்றினதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வளைகாப்பில் என்ன ஆகிடுச்சு, கிஃப்ட் கார்டை வந்துட்டு சரி குழந்தை பிறந்தோன்னா போய் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் போகவே முடியல, ரொம்ப இது மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த தடவை வந்துட்டு கிஃப்ட் கார்டை வாங்கிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போன ஆளை காணோம். ஏன்னா இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் போய் கேட்டால் கிஃப்ட் கார்டுக்கு
எல்லா கிஃப்ட் கார்டுக்குமே டேக்ஸ் போடுறானா. அதனால் வேறு கடைக்கு போயிட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல போயிட்டு கடைசி ஆளுக்கு ஆளாக போயிட்டு வளையல் போட்டேன். ஸோ எப்படியோ போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வேறு ஸ்வீட் ஊட்டணும், லேட் ஆகுதுன்னு பாவம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தாங்க. பட் எனிவே ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த டே வந்துட்டு. எனிவே நான் வந்துட்டு நாளே எனக்கு தேவையான எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சுட்டேன். என்ன ஏது ட்ரெஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே. ஸோ இது வந்து நான் தீபாவளிக்கே கட்டணும் அப்படின்னு நினச்சி எடுத்து வச்ச saree. அப்புறம் ஒரு சில காரணங்கள்னால கட்ட முடியல. அதனால் இன்றைக்கி வந்து கட்டிட்டேன். எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லா ப்ளவுஸும் லூஸ் ஆகிடுச்சிங்க. அது எல்லாத்தையும் பிடிச்சி போடும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. பட் பிடிக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்படுத்தும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ இந்த சாரியெல்லாம் வாங்கி ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சாரியெல்லாம் வந்துட்டு அவங்க சேனலில் கூட அவைலபிளாக இல்லை. அவங்களோட சைட்டில் கூட ப்ரீமியம் காஞ்சி அந்த இதில் வாங்கினது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ப்ளவுஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரொக்கேட் ப்ளவுஸ்ன்றதுனால நம்ம வேறு எதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் காம்பினேஷனே எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி பூவும் அவங்க தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு மாலை வாங்கும்போது வேணுமான்னு கேட்டாங்க. வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முல்லை தான் வாங்கிட்டு வந்தேன். நான் எனக்கும் வச்சுட்டு சாமிக்கும் வச்சுட்டு அது 1 வாரம் ஆக போகுது சாமிக்கு பூ வச்சு. அந்த டே முடிஞ்சு இல்லையா. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த சாமி ரூமை கிராஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த முல்லைப்பூவோட வாசனை அவ்வளோ சூப்பராக அடிச்சிட்ருக்கு. அதுவும் இப்போ சாமி ரூம் வேறு அங்கே சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ டோர் திறக்கும் போதே வாசனை வருது. ஒரு ஃப்ரெண்டெல்லாம் அன்றைக்கி கேட்டாங்க, என்ன உங்கள் தலையில் பூ இல்லை ஆனால் வீட்டில் வாசனையாக இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் சாமிக்கு வச்ச பூ அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்புறம் கண்ணாடி வந்துட்டு மாற்றிட்டேன் இல்லையா. ஒரு சிலர்லாம் வந்துட்டு அக்கா வெளியில் போகும்போது போடும்போது கண்ணு தெரியாதவங்க போடுற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. ஃபன்னாக சொன்னாலும் உண்மையாலுமே கண்ணு தெரியாதவனால தான் கண்ணாடி போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் மனசு அப்படி தான் தேர்த்திக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் இந்து டெம்பிள் போனோம். இந்து டெம்பிள் போயிட்டு கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அன்றைக்கி வந்துட்டு ஐயர் இல்லை அப்படின்னாங்க. அதனால் அர்ச்சனை எதுவும் பண்ண முடியல. பட் வளைகாப்புக்கு போய் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தோம். அங்கே போயிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்து நிறைவாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே போய் சாப்பிட்டோம். எல்லா சாமியும் பார்த்துட்டு சந்தோஷமாக வந்தோம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நல்லாயிருப்போம், எல்லோரும் நல்லாயிருப்போம், எங்கேயும் எப்பையும் எல்லோரும் நல்லாயிருப்போங்க. அப்புறம் நிறைய நேரம் பார்த்திங்க அப்படின்னா கோவிலுக்கு போனோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி க்ரௌட் இல்லாமல் தனியாக போய் கும்பிடும்போது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் அன்றைக்கி தனியாக போய் கும்பிட்டுட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக வந்தோம். கொஞ்சம் உட்கார தான் முடியல, ஏன்னா திரும்பி லன்ச் டைம் ஆகிடுச்சு. அங்கே சாப்பிடவும் எல்லோரும் ஆரம்பிச்சிட்டாங்க, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் நிறைய பேர் வெயிட் குறைச்சது நல்லா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் நடந்துச்சு. ஸோ அதனால் திரும்பி வந்துட்டு சாய்பாபா கோயிலையும் சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி பிரசாதம்லாம் கூட சாய்பாபா கோயிலில் கொடுத்தாங்க. பட் அங்கே போய் ஃபங்க்ஷனில் சாப்பிட போகிறோன்றதுனால பெருசாக ஒன்றும் சாப்பிடல. அங்கே வந்துட்டு கற்பூரவள்ளி செடி வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இன்னும் இதெல்லாம் மாற்றலை, பட் மாற்றணும். ஆனால் நல்லா இருந்துச்சு பிளான்ட் எல்லாமே சூப்பராக இருந்து திரும்பி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு திரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. எல்லா சாப்பாடுமே இருந்துச்சு. வெஜிடேரியனும் இருந்துச்சு, நான் வெஜிடேரியனும் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீட்டாக இருந்துச்சு. அப்புறம் நம்மளோட சக்கரை பொங்கல் பார்த்திங்களா, நெய் டால் அடிக்குது. அதுக்கப்புறம் புளி சாதம், தேங்காய் சாதம், லெமன் சாதம், மாங்காய் சாதம், சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, காலிஃப்ளவர், சிக்கன் பிரியாணி, சிக்கன் இன்னொன்று ஏதோ பிச்சு போட்ட சிக்கன் மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு லெமன் ரைஸ், தேங்காய் சாதம், மாங்காய் சாதம் எல்லாமே நிறைய இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தயிர் சாதம் எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய ரீல்ஸ் எடுத்தோம். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், சுப்பு வீடியோஸ் கூடயோ சுப்பு ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ போனோம் அப்படின்னா நிறைய ரீல்ஸ் எடுக்கலாம், ஜாலியாக இருக்கும். ஃபஸ்ட்டுலாம் ரீல்ஸ் அப்படின்னாவே தெரித்து ஓடிடுவேன். இப்போல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக வந்துட்டு ஃபஸ்ட் ஆளாக போய் நிற்கிறேன். எனக்கு அதுவே சந்தோஷமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, எல்லோரும் அதெல்லாம் அவங்க ஹாப்பியாக பண்ணும்போது நம்மளும் அதை பண்ணலாம், நமக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் கவனுக்கும் கேக் கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி வந்தோம். அப்புறம் தான் நிறையா ரீல்ஸ் எடுத்தோம் நாங்கள். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீல்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, அப்போது ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா கேஷுவலாக நில்லுங்கன்னு சொல்லிட்டு தான் எடுப்போம். சும்மா இருந்தால் கூட எங்களுக்கு வந்துட்டு சிரிப்பு வராது. அந்த கேஷுவல் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டா போதும், ஐயோ அங்கே தான் ஒரு வெக்கம், ஒரு சிரிப்பு, ஒரு கூச்சம் எல்லாம் வரும். ஸோ அதனால் எங்களுக்கு சிரிப்பாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. அப்புறம் எனிவே அவனோட கேக் கட்டிங் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நான் யோசித்தேன் வேண்டாம் அப்படின்ட்டு, பட் அவனுக்கு வந்து அமைப்பு இருந்திருக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் இந்த இன்சிடெண்ட்டில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அவனுக்கு ஹாப்பியாக இருக்கிற விஷயத்த நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை வயசு வரைக்கும் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அவனுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி சூப்பராக செலிப்ரேட் பண்ணிடணும். அதுக்கு நான் இப்போலேருந்தே என் மைண்ட் செட் வந்து நான் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கேஷுவல்னு சொன்னதுக்கப்புறம் தாங்க நமக்கு ஒன்றுமே தோணாது. ஐயையோ! அப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு அப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிரிப்பும் வராது, வெட்கமும் வராது, ஐயையோ! அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்கும். அந்த அது வந்துட்டு கேஷுவல்ன்ற வார்த்தையை தவிர மற்றது எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இது வந்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ரீல்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் இது. ஸோ எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 2 ஹவர்ஸ் எங்களோட ரீல்ஸு, டான்ஸு அதற்கு வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன். குரூப்பில் டூப்பு அப்படின்னா டான்ஸ் ஆடும்போது அது வந்துட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி சொல்லிகிட்ருப்பேன். ஸோ அதனால் ஓரளவுக்கு சுமாராக சொல்லி கொடுத்தா ஆடுவேன். ஆனால் டக்குன்னு இப்போ ரீல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த நிமிஷம் அங்கேயே ஒரு 4 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உடனே ஆடணும். 4 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உடனே ஆடுற அளவுக்குலாம் நான் ஒரு பெரிய டான்ஸர் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் இருந்தாலும் மோட்டிவேட் பண்ணுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம், அவங்களால முடியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு வார்த்தை தான் நம்மளை வந்துட்டு அதை பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினப்பேன். நமக்கு எப்படி ஹால் கொடுத்தாங்களோ நம்ம அதே மாதிரியே திரும்பி கொடுத்துட்டு கிளம்பிடணும். ஸோ அதே மாதிரியே கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு நான் அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு ஸோ திரும்பி ஒரு ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் பெண்டிங் இருந்ததுனால திரும்பி கொஞ்சம் நேரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஆரத்தி அதெல்லாம் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பெண்டிங் இருந்த ரீல்ஸையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த டே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு சூப்பர் ஃப்ரெண்டு, ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வீட்டுக்கு வந்தாங்க. நான் வீடியோஸ் பெருசாக அவங்க கூட எடுக்கல. பட் இருந்தாலும் அவங்களோட ப்ரைவசி அவங்களுக்கு முக்கியம் அப்படின்றதுனால நான் பெருசாக அவங்கள ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. பட் எனக்கு அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் வெட்டிட்டு அவங்க கூட இருந்து தோசைலாம் வெளியில் ஊற்றி பெரிய பெரிய தோசைலாம் சாப்பிட்டுட்டு அந்த டேவை வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், எப்படி போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சேனல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த மாதிரி எந்த ஒரு கன்சர்னாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதை பற்றி என்னோடய ஒப்பீனியன் ரைட்டாக ராங்கா அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இந்த கான்வர்சேஷன் அடிக்கடி எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து போகும். பட் எப்படி போனாலும் அவங்க என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களே தவிர ரியாலிட்டியை சொல்ல மாட்டுறாங்க. சொன்னால் நல்லாயிருக்கும்.